Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about UG and PGTRB Zoology Unit 3rd one Cytology lerundu Fluid Mosaic Model. Already நம்ம plasma membrane ஓட intro வந்து பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத வந்து மாடல்ஸ் வந்து இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மாடலான Fluid Mosaic மாடலை வந்து இன்னைக்கு பார்ப்போம். ஏன் இதை ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன்னா இதுதான் வந்து ஒரு அக்செப்டபிளான மாடல். அதுக்கு அந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஆனால் வந்து இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடல் தான் வந்து எல்லோராலும் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு மாடல். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆல்சோ இதை கண்டுபிடிப்பு யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த மாடலில் தான் அது இருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னா சிங்கர் மற்றும் நிக்கல்சன் இன் 1972 வந்து இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடலை வந்து இப்படிதான் வந்து பிளாஸ்மா மெம்பரின்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த மாடலை வெளியிட்டாங்க. அண்டு என்ன இதோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது அதுக்கு முன்னாடி இது வந்து ஏன் இதுக்கு ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா இதுல பாக்குறதுக்கு அந்த புரோட்டீன்ஸ் வந்து அந்த லிப்பிட் பை லேயர்ஸ்ல வந்து அப்படியே புதஞ்சு அங்கங்க பாக்குறதுக்கு மொசைக் மாதிரி இருக்கும். ஸோ மொசைக் மாடல்ல இருக்கு. அண்ட் ஆல்சோ இது வந்து ஃப்ளூயிடு அரை திரவ நிலையில வந்து இருக்கும். அதுதான் வந்து குவாசி ஃப்ளூயிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு திரவமாகவும் இல்லாம ஃபுல்லா திடமாகவும் இல்லாம ஒரு செமி சாலிட் தட் இஸ் அரை திரவ வடிவில் வந்து இருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து ஃப்ளூயிடு மொசைக் மாடல் அப்படின்னு வந்து பேர் கொடுக்குறாங்க. அண்டு அரை திரவ நிலையில உள்ள ஒரு லிப்பிட் இருபடலம் அப்படின்னு சொல்றோம். லிப்பிட் இருபடலம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சைடு ஒரு லிப்பிட் லைன் இருக்கு, அடுத்து அதுக்கு கீழே ஆப்போசிட்ல வந்து லிப்பிட் லைன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் என்ன சொல்றோம்னா லிப்பிட் இருபடலம், ரெண்டு படலமா லிப்பிட்ஸ் லேயர் வந்து இருக்கு, அதை தான் வந்து சொல்றாங்க. ஸோ அரை திரவ வடிவில் இருக்கிற வந்து லிப்பிட் இருபடலம் தான் வந்து இந்த பிளாஸ்மா மெம்பரின் அப்படின்னு வந்து சொல்றது யாருன்னா சிங்கர் மற்றும் நிக்கல்சன் வந்து சொல்றாங்க. அண்டு இதுல வந்து அண்ட் ஆல்சோ இது எதனால ஆக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஆம்பிபாத்திக் மூலக்கூறுகள் சேர்ந்துதான் இந்த லேயரை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆம்பிபாத்திக் மூலக்கூறு அப்படின்னா என்ன அப்படின்னா கிளைகோலிபிட் அண்ட் கிளைகோப்ரோட்டீன்ஸ். இதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆம்பிபாத்திக் மூலக்கூறு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது டயக்ராம் காட்டும் போது உங்களுக்கு புரியும். கிளைகோலிபிட் அண்ட் கிளைகோப்ரோட்டீன்ஸ் இதை வந்து ஆம்பிபாத்திக் மூலக்கூறு அப்படின்னு சொல்றாங்க. அண்டு இதோட அந்த ஆம்பிபாத்திக் மூலக்கூறோட டயக்ராம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வந்து ஒரு ஆம்பிபாத்திக் மூலக்கூறு. அதுல உள்ள அந்த லிப்பிடு எடுக்கிறோம். அந்த லிப்பிடை பார்த்தோம் அப்படின்னா தலை வந்து இருக்கு, அதுக்கு அது இல்லாம அதுல வந்து வால் இருக்கு, ரெண்டு வால் மாதிரி பகுதிகள் வந்து இருக்கு. தலைப்பகுதியை வந்து துருவ தலைப்பகுதி அப்படின்னு சொல்றோம். போலார் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல சொல்லும் போது. அது வந்து கிளிசரால ஆக்கப்பட்டதா இருக்கு. கிளிசரால் வந்து தலையில இருக்கு. அண்டு கீழே டெயில் பகுதி வந்து நான் போலார் டெயில் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் துருவமற்ற வால் பகுதி. அது வந்து எதனால ஆக்கப்பட்டிருக்குன்னா ஃபேட்டி ஆசிட் கொழுப்பு அமிலங்களால ஆக்கப்பட்டதா இருக்கு. அண்டு இது தலைப்பகுதி பார்த்தோம்னா கிளிசரால் அண்ட் ஆல்சோ இது வந்து ஹைட்ரோஃபிலிக் நேச்சர் அப்படின்னா வாட்டரை என்ன செய்யும் அப்படின்னா ஏத்துக்கிறோம். வாட்டரை வந்து உறிஞ்சும், வாட்டர் பகுதியை நோக்கி அதோட தலைப்பகுதி வந்து இருக்கும். இப்ப இதுதான் வந்து ஒரு ஆம்பிபாத்திக் மூலக்கூறுனா இதுக்கும் வெளில பார்த்தோம்னா வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஓகேவா, இது தலைப்பகுதி, அதுக்கு மேல வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ இந்த தலைப்பகுதி வந்து வாட்டர் இருக்கிற பகுதியை நோக்கி இருக்கும். அதுதான் ஹைட்ரோஃபிலிக்னு சொல்லுவோம். அதே வால் பகுதி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வாட்டர் இருக்கு அப்படின்னா இப்போ வாட்டருக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து துருவ தலைப்பகுதி, அதுதான் ஹைட்ரோஃபிலிக். வாட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நீரை வெறுக்கிற பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். நீரை இருக்கிற பகுதி வந்து ஹைட்ரோஃபிலிக், அது தலைப்பகுதி. நீருக்கு வாட்டர் இங்க இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பகுதி என்னன்னா துருவமற்ற வால் பகுதி, அது வந்து ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னு வந்து சொல்றோம். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ஆம்பிபாத்திக் மூலக்கூறு அப்படின்னு வந்து சொல்றோம். லிப்பிட் தான் தட்ஸ் நத்திங் பட் லிப்பிட். ஸோ இந்த ஆம்பிபாத்திக் மூலக்கூறுனா லிப்பிட்ஸ், கிளைகோலிபிட்ஸ் அண்ட் கிளைகோப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டோம். அண்டு இதுல வந்து புரோட்டீன்ஸ் வந்து இருக்கும். 2 டைப்ஸான புரோட்டீன்ஸ் வந்து பிரசன்ட் ஆகிருக்கும். ஆல்ஃபா புரோட்டீன் அண்டு வெயிட் அ மினிட், டயக்ராமை காட்டினா உங்களுக்கு வந்து கண்டிப்பா புரியும். இதை பார்த்தோம். இப்போ இதுதான் நம்ம என்ன சொன்னோம்னா ஆம்பிபாத்திக் மூலக்கூறு, தட் இஸ் லிப்பிட் பை லேயர். இங்க ஒண்ணு இருக்கு, ஆப்போசிட்ல ஒண்ணு இருக்கு. இதை வந்து ரெண்டு படலமா இருக்கிறதுனால லிப்பிட் பை லேயர் அப்படின்னு வந்து சொல்றோம். இதெல்லாம் லிப்பிட்ஸ் இங்க இருக்கிறதெல்லாம், அதுதான் ஆம்பிபாத்திக் மூலக்கூறு அப்படின்னு சொல்றோம். அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணி இருக்கிறது வந்து புரோட்டீன்ஸ். 2 டைப்ஸான புரோட்டீன்ஸ் வந்து இங்க இருக்கு.
ஒண்ணு வந்து மேல இருக்கும், உள்ள வராது, கிராஸ் பண்ணாது. அதுக்கு பேரு வெளிப்புற புரோட்டீன் ஆர் பெரிஃபரல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். உள்ள புதஞ்சு வர்றதுக்கு வேண்ட பேர் வந்து இணைந்த புரோட்டீன் ஆர் இன்டெக்ரல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுதான் நம்ம வந்து புரோட்டீன்ஸை பார்க்க போறோம். அண்ட் ஆல்ரெடி என்ன சொன்னேன்னா ஆம்பிபாத்திக் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொன்னோம். அந்த ஆம்பிபாத்திக் மூலக்கூறு அப்படின்னா அந்த கிளைகோலிபிட்ஸ், லிப்பீடுல இருந்து, இதுக்கு பேர் என்ன சொன்னோம்னா லிப்பீடு, அந்த கொழுப்பு. அந்த லிப்பீடுல இருந்து வர்றது என்னன்னா கிளைகோலிபீடு. அதே புரோட்டீன்ஸ்ல இருக்கிறதுக்கு பேர் வந்து கிளைகோ புரோட்டீன் அப்படின்னு வந்து சொல்றோம். ரெட்ல இருந்து போறது வந்து கிளைகோ புரோட்டீனாவும் அண்ட் லிப்பிட்ல இருக்கிறது கிளைகோலிபிட் அப்படின்னு வந்து பேர் கொடுக்குறோம். இப்போ புரோட்டீன்ஸ் வந்து 2 விதமான புரோட்டீன்ஸ் இருக்குன்னு சொன்னோம். குறிக்க போறது இணைந்த புரோட்டீனாவும், வெளியில இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ரெட் கலர் நோட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வெளிப்புற புரோட்டீனா இருக்கு. இதுதான் வந்து பாக்குறதுக்கு ஒரு மொசைக் அமைப்பை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா அந்த வெளிப்புற புரோட்டீன், அது என்னன்னா உருண்டை புரோட்டீன் ஆர் ஆல்பா புரோட்டீன் அப்படின்னு வந்து சொல்றோம். அந்த ஆல்பா புரோட்டீன் வந்து மேலே இருக்கும், மேல் பகுதியில ஒட்டி காணப்படும். இவை வந்து என்னவா இருக்கும்னா, இதுக்குதான் பேர் வெளியில இருக்கிறதுனால அது வெளிப்புற புரோட்டீன் ஆர் பெரிஃபரல் புரோட்டீன் அப்படின்னு வந்து சொல்றோம். இது எத்தனை பெர்சன்டேஜ் காணப்படும் இந்த பிளாஸ்மா மெம்பரேன்ல பார்த்தோம்னா 30% வந்து இந்த வெளிப்புற புரோட்டீன் வந்து காணப்படும். அண்டு இதுல நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த புரோட்டீன், இது வந்து வெளிப்புற புரோட்டீன். இன்னொன்று வந்து இணைந்த புரோட்டீன் சொல்றோம். அது எதுக்கு இடையில வருதுன்னா இந்த லிப்பிட்ஸ், 2 சைடும் லிப்பிட்ஸ் இருக்கு, அதுக்கு இடையில வந்து இணைந்த புரோட்டீன் வந்து வருது. ஓகேவா? இப்ப பாருங்க, சில புரோட்டீன்கள் லிப்பிடு இருபடலத்தின் குறுக்கே புதைந்து காணப்படும். 2 சைடும் லிப்பிட்ஸ் இருக்கு, அதுக்கு இடையில வந்து குறுக்கே போகுது. அதனால இதை வந்து என்ன சொல்றோம்னா இணைந்த புரோட்டீன் ஆர் குறுக்குப்படலை இணைந்த புரோட்டீன். ஏன்னா குறுக்க போறதுனால இதை குறுக்குப்படலை இணைந்த புரோட்டீன் அப்படின்னு கூட இதுக்கு வந்து பேர் கொடுக்குறோம். இதுதான் என்ன செய்யுது, இது இருக்கிறதுனாலதான் பாக்குறதுக்கு மொசைக் அமைப்பு வந்து உருவாகுது. இந்த குறுக்குப்படலை இணைந்த புரோட்டீன் வந்து மொத்த புரோட்டீன்ஸ் அளவுல வந்து 70% வந்து இந்த குறுக்குப்படலை இணைந்த புரோட்டீன் வந்து காணப்படும். இந்த குறுக்குப்படலை இணைந்த புரோட்டீன் வந்து 2 டைப்பா இருக்கு. எப்படின்னா இது நான் போட்டிருக்கிறது வந்து ஃபுல்லா உள்ள வந்து புதைஞ்சது. ஓகேவா? ஃபுல்லா முழுமையான குறுக்குப்படலை இணைந்த புரோட்டீன் தான் இது. ஃபுல்லா லிப்பிட் இரு படலத்துக்கு இடையில ஃபுல்லா வந்து அது புதைஞ்சிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா முழுமையான குறுக்குப்படலை இணைந்த புரோட்டீன். அதே வந்து இதுல வந்துட்டு இதோட கட்டாய் பாதியோட இருந்துச்சு அப்படின்னா அது பாதி அளவு குறுக்குப்படலை இணைந்த புரோட்டீன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே 2 டைப்பா பிரிக்கிறோம். அண்டு இந்த கொழுப்பு வந்து இது எதுக்காக, இந்த குறுக்குப்படலை இணைந்த புரோட்டீன் இடையில இருக்குல்ல, அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கொழுப்பு வந்து லிப்பிடு இருபடலத்தின் வழியே வந்து இந்த இடத்துல இருக்கிற கொழுப்பு மூலக்கூறுகள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா இது வழியா இப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி போகும், இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி போகும் மூமெண்ட். பட் இது இந்த இடையில இருக்கிற இந்த இணைந்த இன்டெக்ரல் புரோட்டீன் என்ன செய்யும்னா கொழுப்பு இல்லாத மூலக்கூறுகள் என்ன செய்யும்னா நான் போலார் பார்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த போலார் நான் போலார்னு சொல்லுவோம். அதுல இந்த நான் போலார் பார்ட் தட் இஸ் கொழுப்பு பொருள் எல்லாம் வந்து இது வழியா கிராஸ் பண்ணி அடுத்த லேயருக்கு போகும். பட் இந்த புரோட்டீன் வழியா கொழுப்பு இல்லாத பொருள் எல்லாம் வந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு இந்த ஒரு பகுதி வழியா புரோட்டீன் இணைந்த புரோட்டீன் வழியா இந்த சைடு கடந்து வரும். ஓகேவா? அப்ப கொழுப்பு அல்லாத பொருள் வந்து என்ன செய்யும்னா இந்த குறுக்குப்படலை இணைந்த புரோட்டீன் வழியா இங்கிட்டு கடந்து வரும். அதே கொழுப்பு பொருள் வந்து அந்த லிப்பிட் இருபடலத்தினுடைய வந்து கடந்து வரும். அதுக்காக தான் இருக்கு. அதனாலதான் இது வந்து என்னன்னு சொல்றோம், இந்த இணைந்த புரோட்டீனை கடத்து புரோட்டீன், கேரியர் புரோட்டீன், டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன் அப்படின்னு கூட சொல்றோம். ஏன்னா இது வழியா கடந்து வர்றதுனால. அண்டு இப்போ வந்து லிப்பிடு வந்து இது வழியா வருதுன்னு சொன்னோம். லிப்பிடு வந்து லிப்பிடு இரு படலத்து வழியா வந்து உள்ள கடந்து வருதுன்னு சொன்னோம். அது 2 மெத்தட்ஸ்ல வந்து அந்த லிப்பிட்ஸ் வந்து கடந்து வருது. எப்படின்னு பார்த்தோம்னா டிரான்சிஷனல் இடம்பெயர்வு, டிரான்சிஷனல் மூமெண்ட் அண்ட் ஃபிளிப் ஃப்ளாப் மூமெண்ட் அப்படின்னு சொல்றோம். டிரான்சிஷனல் மூமெண்ட் அண்ட் ஃபிளிப் ஃப்ளாப் மூமெண்ட் அப்படின்னா டிரான்சிஷனல் ஃபர்ஸ்ட் இங்க லேயர்ஸ் இருக்கா லிப்பிட் இருபடலம், அதுல ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு இந்த வேயில போகும், ஆப்போசிட்டா போகாம அப்படியே வந்து ஹரிசாண்டலா போகும். அந்த லேயர்ல ஒண்ணுல இருந்து ஒண்ணு இப்படி போகும். இப்படி போனா அதுக்கு பேர் வந்து டிரான்சிஷனல் இடம்பெயர்வு. கொழுப்பு பொருள் வந்து கொழுப்பு மூலக்கூறுகள் கடத்தப்படுறது. அதே வந்து ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொன்னோம்னா ஆப்போசிட், கீழே உள்ளது மேல வரும், மேல உள்ளது கீழே போகும். அப்படி வந்து கடத்தப்பட்டுச்சு கொழுப்பு மூலக்கூறுகள்னா அதுக்கு பேரு ஃபிளிப் ஃப்ளாப் மூமெண்ட் யார் இடம்பெயர்வுன்னு சொல்றோம். இந்த டயக்ராமை வச்சு சொன்னா உங்களுக்கே தெரியும். இப்படி இந்த பிளாக் டாட் இருக்கு இல்லையா தலைப்பகுதி, அது வழியா இப்படியே போனுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டிரான்சிஷனல் இடம்பெயர்வு. அதே மேல இருந்து கீழேயும் கீழே இருந்து மேலையும் போனா அதுக்கு பேரு ஃபிளிப் ஃப்ளாப் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிப்பிட் இருபடலத்துக்கு இடையில வந்து ஒரு வாண்டர்வால் ஃபோர்ஸ் வந்து இருக்கு. வாண்டர்வால் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கான்னா வீக்கான வாண்டர்வால் ஃபோர்ஸ் வந்து இருக்கு. எப்பனாலும் அது உடையும்.
ஓகேவா. அந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் இது ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு நேரா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடலோட அமைப்பு. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நம்மளை அறியாமல் ஏதாவது எழுதும்போது சில மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவேன். லாஸ்ட் வீடியோவில் கூட புரோட்டீன் கொழுப்பு அப்படிங்கிறத மாற்றி எழுதிட்டேன். புரோட்டீன் வந்து ஃபர்ஸ்ட் வரணும், கொழுப்பு வந்து அதுக்கு அடுத்த டேபிளர் காலத்தில் வரணும். கொஞ்சம் அது எழுதும்போது மறந்தாப்புல எழுதுறது. அண்ட் அந்த மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் உடனே வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் போட்டுருவேன். ஓகேவா. அதனால ஒருவேளை நீங்கள் எப்போதுமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வந்து செக் பண்ணிடுங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணி இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அடுத்த மாடல்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ.